இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது EX70 சென்டர் ஜாயிண்ட்டு. இந்த சென்டர் ஜாயிண்ட்டில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரீஸ் ஸ்விங் பேரிங் கிரீஸ் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வெளியில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் சென்டர் ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த காலரில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இந்த காலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். மோரோவர் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க, சில்கிட் மாற்றிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்பிண்டிலில் வந்து எப்பயுமே பால் அடிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த ஹவுசிங்கை வந்து அது மேலே ஃபிட் பண்ணணும். இந்த ஸ்பிண்டில் அடுக்காமல் ஹவுசிங்கில் நீங்கள் பால் அடுக்குனீங்கன்னா அதோட விளைவு பாருங்கள், அதோட ப்ராப்ளம் இதை பாருங்கள். இந்த ஸ்பிண்டிலில் ஃபுல்லாக பிட்டிங் மார்க்ஸ் விழுந்திருக்கு. இந்த பிட்டிங் மார்க்ஸ் விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரிஜினல் ஸ்டீல் போட்டாலுமே நிற்காது. எப்பயுமே நம்ம அட்வைஸ் பண்ணுறது இந்த ஸ்பிண்டிலில் பால் அடிக்கிட்டு ஹவுசிங்கை இறக்கணும். ஹவுசிங்கில் ஒருபோதும் பால் அடுக்கக்கூடாது. இப்போ இந்த சென்டர் ஜாயின்ட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறது NOKங்க. NOK 100% NOK கிட்டு. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கிட்டெல்லாம் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க போரோ ஹைட்ராலிக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான பொருள்னா போரோ ஹைட்ராலிக்ஸ். தேங்க்யூ.